வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 31/7/2025 ஆடி மாதம் 15ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் தலையீடெல்லாம் எதிலும் கண்டுக்காமல் விடுவது நன்மை. மனதிற்கு ஏற்றவாறு தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளுக்கும் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பதும் முடிஞ்சால் அன்னதானங்கள் செய்வதும் சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மதியத்திலிருந்து படிப்படியாக எடுக்கக்கூடிய காரியங்கள் அனுகூலத்தை தரும். தொழில் ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனை படிப்படியாக தீரும். உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் அனுகூலத்தை தரும். இரத்தபந்த உறவுகளில் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நாள். இடமாற்றங்களும் வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றத்திற்காக முயற்சி எடுக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அறுதிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அனுகூலத்தை நிச்சயமாக பெறுவார்கள். உத்தியோக நிமித்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பாதிப்பிலிருந்து மீளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்களில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு பெறக்கூடிய காலகட்டம். உத்தியோகம் தொழில் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை ஏற்படுத்தி கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்த தேவையற்ற பிரச்சனைகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிறிது பிராயச்சித்தம் படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அனுகூலம் சந்தோஷம் ஏற்றம் முயற்சி வெற்றிகள் பதட்டம் படிப்படியாக குறைவதற்குண்டான அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் நம்பிக்கையும் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய காரியங்கள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தை தரும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அதீத கவனமும் மிக கவனத்துடன் இருப்பதும் நன்மை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு சாத்தியக்கூறான அமைப்பு. உறவு, தொழில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய உன்னதமான காலகட்டம். எதிர்பார்த்த தனிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தீர்வது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். மதிய மணி 1:06 வரை சந்திராஷ்டமத்திற்கு உட்பட்ட அனுகூலமான அமைப்பு. தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்வது தன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மதிய மணி 1:07 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை வண்டி வாகனத்தில் சிறிது நிதானம். தேகாரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இரத்தபந்த உறவுகளிடம் சிறிய வாக்குவாதங்கள் ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.